கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கும் தனது பள்ளிக்கு அனுமதி வழங்கக்கூட கடந்த ஆட்சியில் பணம் கேட்கப்பட்டதாக ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு குற்றம் சாட்டியிருந்தார். தவேக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் நேர்மறையான மாற்றங்கள் உருவாகியிருப்பதாகவும் ஸ்ரீதர் வேம்பு பாராட்டியிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு ஒரு பதிவு ஒன்றை 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டிருந்தார். திமுக ஆட்சியில் பள்ளிக்கு ஒப்புதல் வழங்க பணம் கேட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். கடந்த ஆட்சி மீது குற்றஞ்சாட்டியதால் திமுகவினர் கடுமையாக விமர்சிப்பதாக தற்போது ஸ்ரீதர் வேம்பு ஒரு கருத்து பதிவு செய்திருக்கிறார். திமுகவினுடைய மிரட்டல்களுக்கு தான் அஞ்சப்போவதில்லையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவினர் கொள்ளையடித்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் எனவும் திமுக ஆட்சியில் டிடிசிபியில் ஊழல் நடந்து பெற்றிருப்பதாகவும் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு குற்றம் சாட்டியிருக்கிறார். கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கும் தனது பள்ளிக்கு அனுமதி வழங்க கூட கடந்த ஆட்சியில் பணம் கேட்கப்பட்டதாக ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு திமுகவினர் அதிக அளவில் மிரட்டுவதாகவும் அதற்கு அஞ்சப்போவதில்லை எனவும் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் நேர்மறையான மாற்றம் உருவாகி இருப்பதாகவும் ஸ்ரீதர் வேம்பு பாராட்டியிருக்கிறார். பள்ளி பிரச்சனை குறித்து தான் தெரிவித்த கருத்துக்காக திமுகவினர் தன்னை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக இருந்து நான் பொய்யான தகவலை தெரிவிப்பதாக கூறுவதாகவும் ஸ்ரீதர் வேம்பு குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் கலைவாணி கல்வி மையம் என்ற அமைப்பின் கீழ் 2 கிராம பள்ளிகளை நடத்த இருந்ததாகவும் அதற்கு அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தான் பேசியதாகவும் ஒரு விளக்கம் ஒன்றையும் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு கொடுத்திருக்கிறார். அந்த 2 இலவச NIOS பள்ளிகள் எனவும் ஒன்று தென்காசி கிராமப்புறத்திலும் மற்றொன்று தேனி கிராமப்புறத்திலும் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேனி பள்ளியை முதலில் ஒரு ஓய்வு பெற்ற IPS அதிகாரி நடத்துவதாகவும் தடையில்லா சான்றிதழ், அதாவது பள்ளி நடத்துவதற்கான NOC வழங்க மாநில அரசு அதிக பணம் கேட்டதால் பள்ளியை அந்த ஓய்வு பெற்ற அதிகாரி மூட வேண்டியிருந்ததாகவும் ஸ்ரீதர் வேம்பு சுட்டிக்காட்டியிருக்கிறார். பணம் கொடுக்காமல் தடையில்லா சான்றிதழ் வழங்க மாட்டார்கள் என அந்த IPS அதிகாரி தன்னிடம் கூறியதாகவும் ஸ்ரீதர் வேம்பு அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். அறக்கட்டளையை தாங்கள் பொறுப்பேற்றது நடத்தினால் தான் இலவச பள்ளியை நடத்த முடியும் என அவர் ஜோகோ நிறுவனத்திடம் கேட்டுக்கொண்டதாகவும் அப்படித்தான் அந்த தேனியில் இருக்கக்கூடிய NIOS பள்ளியை தொடங்கியதாகவும் ஸ்ரீதர் வேம்பு குறிப்பிட்டிருக்கிறார். தேனியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு திமுக அரசிடமிருந்து அவ்வப்போது தொந்தரவுகள் ஏற்பட்டதாகவும் தென்காசியில் உள்ள புதிய பள்ளி கட்டிடங்களை கட்ட டிடிசிபி ஒப்புதலுக்கு விண்ணப்பித்த போது திமுக ஆட்சியில் அந்த ஒப்புதல் ஒருபோதும் கிடைக்கவில்லை எனவும் ஸ்ரீதர் வேம்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் டிடிசிபியில் என்ன மாதிரியான ஊழல் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று எனவும் அரசாங்கம் மாறியவுடன் தற்போது ஒப்புதல் தானாகவே கிடைத்திருப்பதாகவும் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு ஒப்புதலுக்காகவும் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் என்ற தற்போதைய அதிகாரிகள் எங்களிடம் கூறியதாகவும் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு தாங்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு பிறகு இதை நான் பொதுவெளியில் பாராட்ட வேண்டும் என நினைத்ததாகவும் ஸ்ரீதர் வேம்பு குறிப்பிட்டிருக்கிறார். தான் ஒரு தாவேகாவின் கைக்கூலி அல்ல, சங்கி அல்லது வேறு எதுவாகவும் என்னை திமுகவினர் நினைத்தால் பரவாயில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு திமுகவினரின் இழிவான தனிப்பட்ட